இருமொழி கொள்கை என்று வெளி வேஷம் போட்டு நவோதயா பள்ளிகளுக்கு வழி ஏற்படுத்தியுள்ள விளம்பர மாடல் விடியா திமுக அரசின் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம். அனுபவம் வாய்ந்த மூத்த வழக்கறிஞர்களை நியமித்து வாதிடாமல் இருமொழி கொள்கையில் விடியா திமுக அரசின் இரட்டை வேடத்தை தமிழக மக்கள் புரிந்து கொள்வர் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிக்கை. தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன் என்று வாய் வீரம் காட்டாமல் நவோதயா பள்ளி விவகாரத்தில் விடியா திமுக அரசு மூத்த வழக்கறிஞர்களை வைத்து தமிழகத்தின் வாதங்களை உச்சநீதிமன்றத்தில் முழுமையாக எடுத்துரைத்து அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும். ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலினின் விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். ஏழை எளிய மாணவர்களுக்கும் அறிவுபூர்வமான கல்வி கிடைப்பதை உறுதி செய்த திட்டம் அம்மா அரசின் விலையில்லா மடிக்கணினி திட்டம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம். மாணவர்களின் கெரியர் கைடாக லைஃப் ஷேப்பிங் டிவைஸாக இருந்த மடிக்கணினியை தொடர்ந்து வழங்கி வந்தது எனது தலைமையிலான அதிமுக அரசு என கழக பொதுச் செயலாளர் அறிக்கை. அதிமுக ஆட்சியில் வழங்கப்பட்ட மடிக்கணினிகளால் பயனடைந்த இளைஞர்களை இன்றைய தினம் சந்தித்து அகமகிழ்ந்தேன். பிரைஸ்லெஸ் ஸ்கீம் அம்மா லேப்டாப் தங்கள் வாழ்வில் ஏற்படுத்திய பெரும் மாற்றத்தினை கேட்டு உள்ள மகிழ்ந்ததாக கூறிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. இன்றைய விடியா திமுக ஆட்சியில் லேப்டாப் கிடைக்காமல் விஞ்ஞான கல்வி கிடைப்பது தடைப்பட்டு வஞ்சிக்கப்படுவதை அரசு பள்ளி மாணவர்கள் தங்கள் உள்ள குமுறலை வெளிப்படுத்தியுள்ளார்கள். ஏன் அரசு பள்ளி மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கவில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விடியாத அரசுக்கு கேள்வி. இன்றைய தொழில்நுட்பத்திற்கு தகவமைத்துக் கொள்ளும் அளவிற்கு இல்லாமல் பொம்மை முதல்வரை போன்றே பொம்மை லேப்டாப் கொடுத்து மாணவர்களை ஸ்டாலின் மாடல் அரசு ஏமாற்ற பார்க்கிறதா என எதிர்க்கட்சித் தலைவர் கேள்வி. 4.5 ஆண்டுகளாக லேப்டாப் வழங்காமல் தேர்தல் வரப்போகிறது என தெரிந்ததும் ஒரு நாடகத்தை அரங்கேற்ற ஸ்டாலின் தயாராகிவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாட்களாக உயர்த்த மத்திய அரசு உத்தேசித்துள்ளதை வரவேற்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கை. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் பெயர் எவ்வித மாற்றமும் இன்றி தொடரவும் மத்திய அரசுக்கு கழக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் 100 நாட்களிலிருந்து 150 நாட்களாக உயர்த்தப்படும் உள்ளிட்ட தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் ஸ்டாலின் பச்சை துரோகத்தை செய்துவிட்டு பச்சை துண்டு பற்றி பேச என்ன அருகதை இருக்கிறது? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆவேசம். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடம் என கூறி குடியிருப்புகளுக்கு சீல் வைக்க வந்த அதிகாரிகளை முற்றுகையிட்டு சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள். பேச்சுவார்த்தை தோல்வியை அடுத்து வட்டாட்சியர் அலுவலகமும் முற்றுகை. அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி வீட்டுமனை பட்டா பெற்றுத்தர உறுதி அளித்ததை அடுத்து போராட்டத்தை கைவிட்ட பொதுமக்கள். மாமல்லபுரம் புதுச்சேரியை இணைக்கும் தேசிய நெடுஞ்சாலை அமைக்கும் திட்டத்தில் முடிக்கப்பட்ட பணிகள் மற்றும் திட்டத்தின் தற்போதைய நிலை என்ன என்பது குறித்து அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் மா தனபால் எழுத்துப்பூர்வமாக கேள்வி. திட்டத்தை சரியான நேரத்தில் முடிப்பதற்கு மத்திய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் பதில். புதுக்கோட்டை மாவட்டத்தில் மின் மாற்றிகள் அடிக்கடி பழுதடைவதாகவும் புதிய மின்மாற்றிகள் வாங்கப்படாததால் மாற்ற முடியாத சூழ்நிலை உள்ளதாகவும் குற்றச்சாட்டு. மாவட்ட மின்வாரியம் தாமதமின்றி மின்மாற்றிகளை வழங்க வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் வலியுறுத்தல்.
மதுரை மாநகராட்சியின் நிர்வாக சீர்கேடுகளை கண்டித்து முறைகேடான வரி விதிப்பில் சுமார் 200 கோடி ரூபாய் ஊழல் நடந்தது குறித்து முறையான விசாரணை நடைபெறாததை கண்டித்தும் அதிமுக மதுரை மாநகர், மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட கழகங்கள் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். பழங்காநத்தம் ஜெயம் தியேட்டர் அருகில் மதுரை மாநகர மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான செல்லூர் கே. ராஜு தலைமையிலும், புறநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் வி. ராஜன் செல்லப்பா முன்னிலையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டு ஸ்டாலின் அரசுக்கு எதிராக முழக்கம். பல மடங்கு உயர்த்தியாச்சு. கழிவுநீர் இணைப்பு கட்டணத்தை உயர்த்தியாச்சு. குப்பைக்கு வரியை போட்டு அதையும் உயர்த்தியாச்சு. கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் மட்டும்தான் திமுக ஆட்சியில் நடைபெறுகிறது என்றும் அமைச்சர் கே. என். நேரு 7.5 முதல் 10% வரை கமிஷன் கேட்பதாக மக்கள் சொல்கிறார்கள் எனவும் குற்றச்சாட்டு. மதுரைக்கு மெட்ரோ திட்டம் வரக்கூடாது என திட்டமிட்டு திமுக அரசு செயல்பட்டு வருகிறது என முன்னாள் அமைச்சர் செல்லூர் கே. ராஜு குற்றச்சாட்டு. இதுதான் நடக்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாத்திலையும் ஊழலுங்க. அமைச்சர் இவங்க என்ன செய்யணும், அது முறையாக திட்ட அறிக்கை அனுப்பணும். மத்திய அரசு உடனே அதை திருப்பி அனுப்புறாங்க. முறையாக அனுப்புங்க. முறையா எந்த பக்கம் வழித்தடம் போகுது, எங்கெங்க ஸ்டேஷன் இருக்கணும், எவ்வளவு நீங்க நிதி ஒதுக்குவீங்க, மத்திய அரசுல இருந்து எவ்வளவு நிதி கேட்க போறீங்க, எவ்வளவு பேங்க் லோன் உலக வங்கியில இருந்து எவ்வளவு வாங்க போறீங்க அப்படின்னு அனுப்புமா என்ன? எப்ப திருமணம்னா இருக்கிறாங்க, கல்யாணம் அப்படின்னு நிச்சயத்தை பண்ணணும்னா என்ன? அப்ப இன்னொரு தடவை பார்த்துக்கணும்னு சொன்னா உடனே மத்திய அரசு தள்ளி விடுச்சு. கடந்த 3 மாதங்களாக மதுரை மாமன்ற கூட்டம் நடைபெறாததால் பிற மாமன்ற உறுப்பினர்கள் பதவி பறிபோகும் வாய்ப்பு உள்ளதால் மேயர் தேர்தல் நடத்தி மேயரை நியமனம் செய்ய வேண்டும். தேர்தல் தேதி அறிவிக்க வெறும் 80 நாட்களே உள்ள நிலையில் மதுரை மாநகராட்சி ஊழலில் திமுக ஒட்டுமொத்தமாக கவிழ்ந்துவிட்டது என்றும், மதுரையில் உள்ள அமைச்சர்கள் சுக்கு நூறாக போவார்கள் என்றும் சட்டமன்ற உறுப்பினர் வி. ராஜன் செல்லப்பா பேச்சு. அவங்க எத்தனை நாள் ஆச்சு? 5 மாசம். அவருக்கு பேருடைய வீட்டுக்காரர் போய் 4 மாசம் ஆச்சு, தலைக்கு போய் வெளியே வந்துட்டார். அப்படிப்பட்ட 2 மாதம் முடிந்த டிசம்பர் 14 எச்சரிக்கையாக நம்முடைய சோழராஜ் அவர் குறிப்பிட்டதை போல 3 மாசத்துக்கு மேல கூட்டம் கூட்டலைன்னா, மாமன்ற உறுப்பினர் இந்த கூட்டத்தில் கையெழுத்து போடலைன்னா மாமன்ற உறுப்பினர் பதவி போயிடும். இது மாநகர சட்ட திட்டம். திமுக அரசு ஒரு சரியான தவறான பணியை செய்து கொண்டிருக்கிறது. அதிமுக ஆட்சியில் வழங்கப்பட்டது போல் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்க வலியுறுத்தி அதிமுக மாணவர் அணி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். ஸ்டாலின் அரசுக்கு எதிராக சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே கழக மாணவர் அணி செயலாளர் சிங்கை ஜி. ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்று ஸ்டாலினை கண்டித்து முழக்கம். ஸ்டாலின் அண்ணாச்சி, ஸ்டாலின் அண்ணாச்சி, லேப்டாப் என்னாச்சு, லேப்டாப் என்னாச்சு, அன்பில் மகேஷ் அண்ணாச்சி, அன்பில் மகேஷ் அண்ணாச்சி, லேப்டாப் என்னாச்சு, லேப்டாப் என்னாச்சு. அரசு பள்ளியில் பயிலும் ஏழை எளிய மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுக்க முடியவில்லை என்றால் ஆட்சியை கலைத்துவிட்டு செல்லுங்கள். அதிமுக மாணவர் அணி செயலாளர் சிங்கை ஜி. ராமச்சந்திரன் ஆவேசம். 4 வருஷமா நான் 10 நியூஸ்ல சொல்றாரு. ஃபர்ஸ்ட் என்னன்னாரு, 22ல லேப்டாப் 11 லட்சம் முடியாது, 5 லட்சம் கொடுக்கலாம்னாரு. அப்புறம் என்னன்னாரு, 5 லட்சம் இல்லைனாரு. அப்புறம் டேபா லேப்டாப்பான்னு யோசிக்கிறோம்னாரு. அப்புறம் மேனுஃபேக்சரிங்க்கு டிஃபிகல்ட்டி இருக்குனாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் கொடுக்க போறோம்னாரு. அப்புறம் அவைலபிலிட்டி இல்லைனாரு. அதுக்கப்புறம் நிதி சுமைனாரு. நான் என்ன கேட்கிறேன்னா, உங்களுக்கு என்ன நிதி சுமை? 2000 கோடிக்கு கருணாநிதி பேர்ல கலையரங்கம், லைப்ரரி, அது இதுன்னு கட்டுறதுக்கு உங்களுக்கு நிதி இருக்கு. அப்ப 1000 கோடிக்கு உங்களால வருஷத்துக்கு 1000 கோடி இருந்தா எல்லாரும் கொடுக்கலாம். அதிமுக 5 லட்சத்துல இருந்து 6 லட்சம் 7 லட்சம் லேப்டாப் ஒவ்வொரு வருஷம் கொடுத்து 939 கோடி ஒதுக்கணும். ஒதுக்கி ஏழை எளிய மாணவர்கள் கொடுத்தோம். மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து
பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். சென்னை மதுரவாயலில் 15 வயது சிறுமியை காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி கர்ப்பமாக்கிய இளைஞர் போக்சோ சட்டத்தில் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியின் கீழ் சீரழிந்துவிட்ட ஏவல்துறை போக்சோ மற்றும் பாலியல் குற்றவாளிகளை சுதந்திரமாக நடமாடவிட்டு வேடிக்கை பார்ப்பதாக பொதுமக்கள் ஆவேசம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே பள்ளிக்கு நடந்து சென்ற 5ஆம் வகுப்பு மாணவியை கடத்த முயன்ற வட மாநில இளைஞரை சுற்றி வளைத்த கிராம மக்கள். தமிழ்நாட்டை பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு பாதுகாப்பற்ற மாநிலமாக உருவாக்கியதுதான் விடியாத ஸ்டாலின் அரசின் சாதனை என மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 8 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டதில் ஒடிசாவை சேர்ந்த இளைஞர் பிடிபட்டார். 6 கிலோ கஞ்சா கடத்தியதில் 3 நபர்கள் கைது செய்யப்பட்ட மறுநாளே மீண்டும் 8 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டதன் மூலம் விடியாத ஸ்டாலின் ஆட்சியில் நாளுக்கு நாள் கஞ்சா கடத்தல் நடைபெறுவது வெட்ட வெளிச்சமானது. கன்னியாகுமரி மாவட்டம் ஈசாந்தி மங்கலம் பகுதியில் கஞ்சா வைத்திருந்த பெயிண்டர் சிக்கினார். போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கையில் திமுக அரசின் தோல்வி அடைந்துள்ளதாக பொதுமக்கள் விமர்சனம். ஹவுரா கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் ரயிலில் கடத்தி வந்த 8 கிலோ கஞ்சா சிக்கிய நிலையில் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் நாகர்கோவில் வந்த ரயில்களில் இருந்து 30 கிலோ கஞ்சா கைப்பற்றல். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் மாநிலம் விட்டு மாநிலம் கஞ்சா கடத்தல்கள் ரயில் மூலமாக அதிகரித்துள்ளதாக குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் ஜம்போடையில் குடும்ப பிரச்சினை காரணமாக பிரிந்து வாழ்ந்த மனைவியிடம் போதையில் தகராறு செய்த கணவனை துண்டால் கழுத்தை இறுக்கி மனைவி கொலை செய்த சம்பவத்தால் அதிர்ச்சி. ஸ்டாலின் ஆட்சியில் கொலை சம்பவங்கள் நடைபெறாத நாளே இல்லை என சொல்லும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பொதுமக்கள் விமர்சனம். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் போல் நடித்த மர்ம நபர் பிரபல பேக்கரியின் QR கோடு மீது தனது ஜிபே QR கோடை ஒட்டி நூதன முறையில் பணம் திருடிய சம்பவம். 5 வாடிக்கையாளர்களிடமிருந்து பணம் மோசடி செய்யப்பட்ட நிலையில் அதிகாரிகள் போல் நடித்தவரை கைது செய்ய வணிகர்கள் வலியுறுத்தல். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே இருவேறு இடங்களில் ஓடும் பேருந்தில் 2 பெண்களிடமிருந்து 18 சவரன் தங்க நகைகள் திருட்டு. ரவுடிகளும் கொள்ளையர்களும் சுதந்திரமாக நடமாடி குற்ற சம்பவங்களில் ஈடுபட ஏதுவாக சட்டம் ஒழுங்கை செயலிழக்க செய்தது மட்டும்தான் திமுக அரசின் லட்சணம் என பொதுமக்கள் சாடல். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே அரசு பள்ளியின் கைப்பிடி சுவர் இடிந்து விழுந்து மாணவர் உயிரிழந்த விவகாரத்தில் சமாதானம் பேச வந்த விடிய அரசின் அமைச்சர் நாசரின் காரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்ட உறவினர்கள் அரசு பள்ளிகள் முறையாக பராமரிக்கப்படாததை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டதோடு கடும் போராட்டம் நடத்தப்படும் எனவும் அமைச்சருக்கு எச்சரிக்கை. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் அடிப்படை வசதி இல்லாததை கண்டித்து மாணவ மாணவிகள் போராட்டம். சுற்றுச்சுவர் இல்லாததால் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாகவும் மண் சாலையால் மழைக்காலத்தில் சேற்றில் நடக்க வேண்டிய அவல நிலை தொடர்வதாகவும் 300க்கும் மேற்பட்டோர் வகுப்பை புறக்கணித்து விடிய அரசுக்கு எதிராக கண்டன கோஷம்.
தூத்துக்குடி மாவட்டம் இலுப்பையூரணி ஊராட்சியின் பெருமாள் நகர் பகுதியில் முறையான சாலை வசதி இல்லாததை கண்டித்து சேற்றில் நாற்று நட்டு குளவையிட்டு கிராம மக்கள் போராட்டம். பலமுறை புகார் அளித்தும் மக்களுக்கான அடிப்படை தேவைகளை நிறைவேற்றாத திறனற்ற திமுக அரசு ஆட்சியிலிருந்து என்ன பயன் என பொதுமக்கள் சரமாரி கேள்வி. திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஸ்கேன் எடுப்பதற்கு டிஜிட்டல் பண பரிவர்த்தனை கட்டாயமாக்கப்பட்டுள்ளதால் கிராமப்புறங்களில் இருந்து வரும் முதியோர் மற்றும் ஏழை நோயாளிகள் கடும் அவதி. அரசு மருத்துவமனைகளுக்கு வரும் எளிய மக்களை பற்றி சிந்திக்காமல் மனம் போன போக்கிலே விளங்காத ஸ்டாலின் அரசு செயல்படுவதாக பொதுமக்கள் கடும் கண்டனம். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனையில் பிரசவத்திற்கு பிறகு பெண் உயிரிழந்ததால் அரசு மருத்துவர்கள் அலட்சியம் காரணம் என கூறி உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டம். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சுகாதாரத்துறை அலட்சியமாக இருப்பதால் உயிரிழப்புகள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சுற்றுச்சூழலை பாதிக்கும் கல் குவாரி மற்றும் கிரஷர்களின் உரிமத்தை ரத்து செய்யாத திமுக அரசை கண்டித்து மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட பொதுமக்கள் 45 நாட்களுக்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டும் மக்களின் நலன்களை பற்றி துளியும் கண்டுகொள்ளாத ஃபெயிலியர் மாடல் திமுக அரசுக்கு எதிராக தொடர் முழக்கங்களை எழுப்பிய மக்கள். 45 நாளா போராடுறோம் சார். நாங்க கல்லணப்புதூர்ல ஏன்னா எந்த ஒரு அதிகாரி வந்து என்னன்னு கேட்கல. நாங்க எங்க சார் போறது? எங்க ஊரவே அழிக்கிறாங்க. எத்தனை 300 அடி ஆழம் தோண்டிருக்காங்க. 350 அடி ஆழம் தோண்டிருக்காங்க. அது என்ன சார்? ஒரு குடும்பம் வாழ்றதுக்கு ஒரு ஊரவே கொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஒரு ஊர் முக்கியமா ஒரு குடும்பம் முக்கியமா? அவங்க என்ன நல்லா பார்த்தா 10 குடும்பம் இருப்பாங்களா கரசர்காரங்க? அவங்க வாழலாம். ஒரு 1000 குடும்பம் சாகலாமா? எந்த ஊர்ல சார் உங்களுக்கு நியாயமா படுது? இதுக்கு எல்லா பேருமே துணை போறீங்க. இது நியாயமா உங்களுக்கு? தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. அடுத்த 2 நாட்களுக்கு தென் தமிழக கடலோரப் பகுதி, மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் 35 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீச வாய்ப்பு. இந்தியா இலங்கை நாடுகளுக்கு இடையிலான நட்புறவின் அடையாளமாக விளங்கும் கச்சத்தீவு புனித அந்தோணியார் ஆலய வருடாந்திர திருவிழா 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி 27ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு. இந்தியாவிலிருந்து செல்லும் யாத்ரீகர்களுக்கான விசா நடைமுறைகள் மற்றும் பாதுகாப்பு பரிசோதனைகள் குறித்த வழிகாட்டுதல்கள் விரைவில் வெளியிடப்படும் என எதிர்பார்ப்பு. பினாங்கு நாட்டிலிருந்து சென்னை வந்த விமானத்தில் கடத்தி வரப்பட்ட 4 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை பறிமுதல் செய்த சுங்கத்துறை அதிகாரிகள். விடியாத ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகத்திற்கு முதலீடுகள் வருகிறதோ இல்லையோ வெளிநாடுகளில் இருந்து கடத்தல் பொருட்கள் தொடர்ந்து வந்த வண்ணம் உள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை கிழக்கு கடற்கரை சாலை வெட்டுவான்கேணி பகுதியில் ஒரே வீட்டில் 2வது முறையாக திருடிய நபரை 2வது முறையாக பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்த வீட்டின் உரிமையாளர். காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டும் மீண்டும் அதே வீட்டில் திருடும் அளவுக்கு கொள்ளையருக்கு துணிவு வருகிறதென்றால் திமுக அரசின் ஏவல் துறை கமிஷன் துறையாக மாறியுள்ளது அம்பலமாகியுள்ளதாக பொதுமக்கள் விமர்சனம். இதே ஒரு கூட குடிச்சு போனா முந்தானே போன வாரம் அவன் வீட்டுல போயிட்டு என்ன பண்ணா கண்ணாடி வச்சு திட்டு போறான். எத்தனை அடி குடிச்சு குடிச்சு கொடுப்பான் சொல்லுங்க. இப்படியே வீட்டுல ஒரு பொம்பளை எடுக்கிற வீட்டை எல்லாம் விட்டம் போடுறான். எதனா கொலை பண்ணாதான் அதுக்கடுத்து அடுத்த ஆக்ஷன் நடக்கும்னு நினைக்கிறேன். அவன் என்ன கொலை பண்ணிட்டு இல்ல எதனா பொண்ணு என்ன ரேப் பண்ணிட்டா விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே அடையாளம் தெரியாத நபர்கள் பெண் ஒருவரை கொலை செய்து சடலத்தை சாலையோரம் வீசி சென்ற அவலம். விடியாத ஸ்டாலின் அரசின் காவல்துறையின் மீது சிறிதும் பயமின்றி கொலை சம்பவங்கள் அதிகரித்துள்ள நிலையில் கொலையாளியை கண்டுபிடிக்க முடியாமல் போலீசார் திணறல். சிவகங்கை மாவட்டம் சாக்கோட்டை அருகே இருவேறு இடங்களில் இருசக்கர வாகனத்தில் வந்து பெண்களிடமிருந்து 12 சவரன் நகைகளை பறித்துச் சென்ற கும்பல். கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் விடியாத அரசின் ஏவல் துறை இருப்பதால் சங்கிலி அறுப்பு செயல்களில் அச்சமின்றி ஈடுபடும் கொள்ளையர்கள்.
திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை அருகே பணத்தை திருடியதாக கூறி பள்ளி மாணவனை கட்டி தொங்கவிட்டு தாக்கிய சம்பவத்தில் 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் புகாரை வாபஸ் பெற சொல்லி மிரட்டும் காட்சி வெளியீடு. காவல் நிலையத்தில் அளித்த புகாரை வாபஸ் பெற சொல்லி மிரட்டும் அளவுக்கு துருப்பிடித்த இரும்புக்கர திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு உள்ள அவலம். சரியான ஆம்பளை தான் கட்டி நிக்கிறது ஒரு கட்டு பார்க்கலாம். திருச்சி ஸ்ரீரங்கம் ராகவேந்திராபுரம் அருகே பட்ட பகலில் கடை வீதிக்கு நடந்து சென்ற பெண்ணின் கழுத்தில் இருந்த செயினை இளைஞர் பறிக்க முயன்ற நிலையில் பெண் கூச்சலிட்டதால் தப்பியோடிய நபர். விடியாத திமுக ஆட்சியில் தொடரும் வழிப்பறி சம்பவங்களால் தெருவில் நடக்கவே அச்சப்படும் பொதுமக்கள். நீலகிரி மாவட்டம் உதகையில் பழைய அரசு மருத்துவமனை செல்லும் சாலையில் மின்கம்பிகள் அறுந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு. அதிகம் பயன்படுத்தப்படும் இச்சாலையில் மின் வாரியத்தினரின் அலட்சியத்தால் மின்கம்பிகள் அறுந்து விழுந்ததால் ஐயப்ப பக்தர்கள், பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவிகள் போக்குவரத்தை மேற்கொள்ள இயலாமல் அவதி. திருவள்ளூர் மாவட்டம் PN கண்டிகை கிராமத்தில் அறுந்து கிடந்த மின்கம்பியை பொறியியல் கல்லூரி மாணவர் மிதித்ததில் உயிரிழப்பு. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் மின்வாரிய அதிகாரிகளின் அலட்சியமே பொறியியல் கல்லூரி மாணவன் உயிரிழக்க காரணம் என விவசாயிகள் குற்றச்சாட்டு. மதுரை மாவட்டம் கவனம்பட்டி அருகே பராமரிப்பின்றி இருந்த கழிவுநீர் கால்வாயை தூர்வாரி சீரமைத்த பொதுமக்கள் மற்றும் வணிகர்கள். அடிப்படை வசதிகள் அனைத்தையும் மக்களே ஏற்படுத்திக் கொள்ளும் நிலைக்கு தள்ளும் விடியாத அரசு எதற்காக ஆட்சியில் இருக்க வேண்டும் என பொதுமக்கள் சரமாரி கேள்வி. எடுக்கல, அதனால நிறைய பாதிப்பு இருக்கு. இந்த சைடுல 3 கோர்ட் இருக்கு, 3 ஸ்கூல் இருக்கு, SP ஆஃபீஸ் இருக்கு, மாநில போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. அங்க இருந்து வர்றவங்க எல்லாருமே பார்த்துட்டு போகத்தான் செய்யறாங்க, தவிர எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கல. நகராட்சி நாங்களும் எடுப்போம்னு பார்த்து எடுக்கல. ஒரு 2 வாரத்துக்கு எங்களுடைய வியாபாரம் ரொம்ப கடுமையாக பாதிச்சிச்சு. அப்புறம் நாங்களாம் கடைக்காரங்க எல்லாருமே சேர்ந்து கொஞ்சம் பணத்தை வச்சு இதை ஏற்பாடு பண்ணி எங்களுடைய வியாபாரம் பாதிக்கப்படாத அளவுக்கு செஞ்சிருக்கோம். அதுக்கு நகராட்சியில் இன்ன வரைக்கும் எந்த ஒரு பதிலும் கிடையாது. சரி, திருப்பி கட்டித்தரோம்னு சொல்லவும் கிடையாது. திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே தியாகி சிங்கார வேல தெருவில் கழிவுநீர் கால்வாய் பணிக்காக சாலை தோண்டப்பட்ட நிலையில் பணிகள் மந்தமாக நடைபெறுவதால் மக்கள் அவதி. திமுக அரசின் கையாலாகாத தன்மையால் விபத்துக்கள் நிகழ்வதாகவும் குடிநீருடன் கழிவுநீர் கலப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ள மக்கள் உடனடி நடவடிக்கையை மேற்கொள்ள வலியுறுத்தல். பாத்ரூம் இதுக்குள்ள தான் வந்து நிற்கிது. அது மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா குடிக்கிற தண்ணியிலே வந்து பார்த்தீங்கன்னா சாக்கடை நீரெல்லாம் கழிவு தான் கடந்து வருது. இதனால வந்து பிள்ளைங்களுக்குலாம் காய்ச்சல் வருது, எங்களுக்குலாம் காய்ச்சல் சளி எல்லாமே வந்துட்டு இந்த தண்ணிக்காக நாங்கள் வந்து வெளியில் வந்து ரொம்ப தூரம் குடிக்கிற மாதிரி இருக்கு. கரூர் மாவட்டம் வையாபுரி கவுண்டனூரில் அரசு தொடக்கப்பள்ளி கட்டடம் முற்றிலும் சேதமடைந்த நிலையில் வாடகை வீட்டில் மாணவர்களுக்கு கல்வி கற்பிக்கப்படும் அவலம். அரசு பள்ளிகளுக்கு போதுமான கட்டடத்தையும் கல்வி கற்பதற்கு உகந்த சூழலையும் ஏற்படுத்தாத பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் உதயநிதி ரசிகர் மன்ற பணியில் பிஸியாக இருப்பதாக மக்கள் சாடல். பள்ளிக்கூடம் சீரமைச்சு கொடுத்தா அவங்கெல்லாம் இங்கே திரும்ப வருவாங்க. நம்ம ஊரில் இருந்து கொஞ்சம் லாஸ்ட் ஒரு வீட்டில் போட்டு சொல்லி கொடுக்குறாங்க. வேற எங்கள் வீட்டில் வாடகைக்கு மாதிரி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து மோல்டு கட்டடமாக கட்டி சீரமைச்சு கொடுக்க மாதிரி கேட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் செவிலிமேட்டில் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் நில அளவையர் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. விடியாத ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் லஞ்ச லாவணியங்கள் அதிகரித்து வருவதாக பலரும் குற்றச்சாட்டு. சென்னை வேளச்சேரியில் இருந்து கிண்டி செல்லும் மாநகர பேருந்தின் பின்புறத்தில் ஆபத்தை உணராமல் மாணவர்கள் தொங்கியபடி பயணிக்கும் வீடியோ வெளியானது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் போதிய பேருந்து வசதிகள் இல்லாததால் உயிருக்கு ஆபத்தான நிலையில் பயணிக்கும் மாணவர்கள். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே ராமநத்தம் ஊராட்சியில் அம்மா பூங்கா மற்றும் நவீன உடற்பயிற்சி கூடம் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படாத அவலம். பூங்கா மது பிரியர்களின் கூடாரமாக மாறி விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி உபகரணங்கள் துருபிடித்து வீணாகி வருவதால் அதிருப்தியடைந்த மக்கள் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். தொடர் கனமழையால் காஞ்சிபுரம் அருகே உள்ள செம்பரம்பாக்கம் ஏரி முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் தெற்கு பகுதியில் காற்றால் உருவாகும் அலைகள் காரணமாக சேதமடையும் கரை உடைந்தால் குடியிருப்புகளுக்குள் நீர் புகும் அபாயம் உள்ளதாக ஸ்ரீபெரும்புத்தூர் புதுப்பேர் கிராம மக்கள் அச்சம்.
தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே மது போதையில் அராஜகத்தில் ஈடுபட்டதை கண்டித்தவரின் 16 வயது மகனை இருசக்கர வாகனத்தில் கடத்திச் சென்ற சிறுவர்கள் 2 பேர் பிடிபட்ட நிலையில் ஒருவன் தலைமறைவு. மதுக்கடைகளை மூடுவதாக கூறி ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் மதுக்கடைகளின் எண்ணிக்கையை அதிகரித்துக் கொண்டிருப்பதால் பள்ளி சிறுவர்களே மது போதைக்கு அடிமையாகி குற்ற செயல்களில் ஈடுபடும் அவலம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அரசு மருத்துவமனை அவசர சிகிச்சை பிரிவில் மருத்துவர்கள் இல்லாத நேரத்தில் தூய்மை பணியாளர்களின் மேற்பார்வையாளர் நோயாளிக்கு சிகிச்சை அளித்த வீடியோ வெளியாகியுள்ளதால் பரபரப்பு. அரசு மருத்துவமனைகளில் அவசர சிகிச்சை பிரிவில் கூட மருத்துவர் இருப்பை உறுதி செய்யாத திமுக அரசின் சுகாதாரத்துறை அமைச்சர் மாசுவுக்கு பொதுமக்கள் கண்டனம். தூத்துக்குடி மாவட்டம் தளவாய்புரம் பகுதியில் 850 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த மக்காச்சோளத்தை மான்கள் மற்றும் காட்டு பன்றிகள் சேதப்படுத்தியதால் விவசாயிகள் துயரம். மக்காச்சோள பயிர்கள் சேதமானதில் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் விடியாத ஸ்டாலின் அரசு நிவாரணம் வழங்குவதோடு மான்கள் மற்றும் காட்டு பன்றிகளின் தொல்லையை கட்டுப்படுத்த வலியுறுத்தல். பனி தாக்கம் மற்றும் தொடர் மழையால் தென்காசி மாவட்டம் புளியங்குடி எலுமிச்சை சந்தையில் கடும் விலை வீழ்ச்சி. எலுமிச்சை கிலோ 20 முதல் 40 ரூபாய் வரை மட்டுமே விற்பனை நடைபெறுவதால் கூலி செலவுக்கே வருமானம் இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் உறுப்பு கல்லூரிகள் மீதான பாரபட்சமான மாற்றாந்தாய் மனப்பான்மையை கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அண்ணா பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகளின் ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டம். சென்னை அண்ணா பல்கலைக்கழக நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு அரசிற்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி பல்கலைக்கழக வளாகத்திலேயே ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டம். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே கல் குவாரிகளை மூட வலியுறுத்தியும் புதிய குவாரிகளுக்கு அனுமதி வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் விடியாத அரசின் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட கிராம மக்கள் போராட்டம். நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதால் விவசாயம் அழிந்துவிடும் அபாயம் உள்ளதாகவும் வெடி சத்தத்தால் வீடுகளில் குடியிருக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் வேதனை. பழைய குவாரிகளை ஆய்வுபடுத்திட்டு புது குவாரிகளை திறக்கிறதுக்கு அனுமதியே கொடுக்க கூடாது. இதுதான் இந்த மக்களோட பெரிய கோரிக்கையாவே இருக்கு. ஆனா இதை யாருமே சரியா கேரண்டியே கொடுக்க மாட்டாங்க, உறுதியே சொல்ல மாட்டாங்க. புதுசு வராதுன்றதை எந்த அதிகாரியும் சொல்ல மாட்டாங்க. வரும் பர்மிஷன் கேட்பாங்கன்றாங்க. பர்மிஷனும் கேட்க வேணா ஒண்ணும் கேட்க வேணா, ஆரம்பிக்கவே கூடாதுதான் மக்களோட கோரிக்கையே. பூராமே இன்னைக்கு வயசானவங்கல இருந்து எல்லாருமே இன்னைக்கு பனி என்ன அடிச்சிட்டு இருக்கு, பூராமே உடம்பு முடியாதவங்க எல்லாரும் இங்க ஏன் உட்காந்துருக்காங்க? எதிர்கால சந்ததிக்காக, அவங்களுக்காக இங்க இவங்க எல்லாம் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் மாவட்ட கூட்டுறவு சர்க்கரை ஆலையை மூடுவிழா காண செய்யும் நிர்வாகத்தை கண்டித்து ஆலை வாயில் முன் அமர்ந்து தொழிலாளர்கள் தர்ணா போராட்டம். 50 ஆண்டுகளாக பல்வேறு சாதனைகளை படைத்த ஆலையை வேண்டுமென்றே நலிவடைய செய்து மூட முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு. நெல்லை அரசு மகளிர் கல்லூரி பேராசிரியர் மீது புகார் தெரிவித்த மாணவி மீது அவதூறு பரப்பும் வகையில் சமூக வலைதளங்களில் கல்லூரி முதல்வர் ஐடியில் இருந்து ஆபாச கருத்து பதிவு செய்த விவகாரம். உரிய நடவடிக்கை எடுக்க கோரி இந்திய மாணவர் சங்கத்தினர் கல்லூரி வாயிலில் திடீர் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு. ஒரு அரசு கல்லூரியுடைய நலனுக்காக குரல் கொடுத்த கேள்வி கேட்ட மாணவிகளை ஒரு கல்லூரி முதல்வரே ரொம்ப அசிங்கமா பேசியிருக்காங்க. ஆள் வச்சு பேசல, அவங்களே பேசியிருக்கிறாங்க. இது அவங்களுடைய ஐடி. இந்த ஐடியில தொடர்ந்து நிறைய கமெண்ட்ஸ். அந்த ஐடி யாரோடது அப்படின்னு பார்த்தா கல்லூரி முதல்வர் அவங்க இருக்கிறாங்க. இது அவர் கல்லூரி முதல்வருடைய கணவர். செம்பரம்பாக்கம் ஏரி 24 அடி முழு கொள்ளளவை எட்டியதால் உபரிநீர் வெளியேறி நந்தம்பாக்கம் பகுதியில் குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்ததால் 100க்கும் மேற்பட்டோர் வீடுகளை பூட்டிவிட்டு வெளியேறிய அவலம். முன் அறிவிப்பு இன்றி ஸ்டாலின் அரசு தண்ணீர் திறந்துவிட்டதால் குடியிருப்புகளை சூழ்ந்த ஏரி நீரை வெளியேற்ற அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை. 23 கனஅடி ஃபஸ்ட்டு இருந்தது. அப்போ தண்ணி ஏறும் போயிடும். இப்போ 24 கனஅடி தேக்கம் பண்ணியிருக்கிறாங்களாம் கவர்மெண்ட்டு.
அதனால் வந்து அந்த தேக்கத்தை பண்ணுறது தப்பு கிடையாது. ஆனால் வந்து நம்மளுக்கு எதுனா ஒரு வழி பண்ணிட்டு தேக்கம் பண்ணாக்கா அரசாங்கத்துக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்லதாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஒருத்தர் இல்லை, உள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே தண்ணியில் பாதித்து தண்ணியிலேயே மிதந்துக்கின்னு பாம்பு இது அதுன்னு வாங்கிட்டு சின்ன சின்ன குழந்தைங்களை வச்சுக்கின்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பழைய வாகனங்களுக்கு எஃப்சி கட்டணம் 15 மடங்கு உயர்த்தப்பட்டதால் கடும் நெருக்கடியில் சிக்கித் தவிக்கும் லாரி உரிமையாளர்கள். ஏற்கனவே டீசல் விலை, பராமரிப்பு செலவுகள் அதிகரித்துள்ள நிலையில் இந்த கட்டண உயர்வு கூடுதல் சுமையாக மாறியுள்ளதாக குற்றம் சாட்டிய லாரி உரிமையாளர்கள் ஸ்டாலின் அரசு தங்களது குறைகளை கேட்க தயாராக இல்லை என்று ஆதங்கம். மார்கழி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு சிவாலயங்களில் நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து மகா தீபாராதனை. பிரதோஷத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி பெருக்குடன் நந்தியம் பெருமானை வழிபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் மார்கழி மாத பிரதோஷ வழிபாட்டை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் செய்து மகா தீபாராதனை. பிரதோஷ வழிபாட்டில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் சங்கரலிங்க சுவாமி கோயிலில் பிரதோஷ விழாவை முன்னிட்டு நந்தீஸ்வரருக்கு பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்து தீபாராதனை. திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். ஆண்டின் கடைசி பிரதோஷத்தை முன்னிட்டு கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் நந்தி எம்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் தீபாராதனைகள். பஞ்சாமிர்தம், பால், இளநீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு மலர் அலங்காரத்துடன் காண்பிக்கப்பட்ட மகா தீபாராதனையை திரளான பக்தர்கள் கண்டு வழிபாடு செய்தனர். இலங்கை பீடியாபாம் கிராமத்தில் டிட்வா புயலால் வீடுகளை இழந்த கிராம மக்கள் வீதியோரங்களில் தற்காலிகமாக தஞ்சம். உயிர் மற்றும் உடைமைகளை பாதுகாப்பது சாத்தியமற்று போனதால் தங்களை வேறொரு இடத்தில் குடியமர்த்த கிராம மக்கள் இலங்கை அரசிடம் கோரிக்கை.